லலித் மோடி விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியிடம் சுஷ்மா விளக்கமளித்தார். லண்டனில் இருந்து போர்ச்சுகலுக்கு செல்ல லலித் மோடிக்கு உதவிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் நிலையில் பிரதமர் மோடியின் தொலைபேசி மூலம் அவர் பேசினார். தன்னிலை விளக்கத்தை அவர் அளித்ததை பிரதமர் ஏற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மோடியை சந்தித்து ஆலோசித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மனிதநேய அடிப்படையில் தான் லலித் மோடிக்கு சுஷ்மா உதவியிருப்பதாகவும் அதில் தவறியதும் இல்லை எனவும் கூறினார். பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவும் சுஷ்மாவுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். மாயமான விமானத்தை கண்டறிய 9 கப்பல்கள், ஒரு விமானம், 3 ஹெலிகாப்டர்கள், ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆகியவன ஈடுபட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமையன்று காணாமல் போன இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான விமானத்தில் சிக்னல் சனிக்கிழமையன்று கிடைத்தது. இதையடுத்து பழையாறு கடல் பகுதியில் 850 மீட்டர் ஆழத்தில் விமானம் விழுந்து கிடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. விமானத்தை மீட்பதற்காக இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் விரைந்துள்ளது. விரைவில் விவரங்கள் தெரியவரும் என்று கடலோர காவல் படையினர் நம்பிக்கை தெரிவித்தனர். சிக்னல் மட்டுமே கிடைத்துள்ளது, விமானம் கண்டறியப்படவில்லை என்றும் மாயமான விமானத்தை கண்டறிய 9 கப்பல்கள், ஒரு விமானம், 3 ஹெலிகாப்டர்கள், ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆகியன ஈடுபட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் செலவினம் எவ்வாறு கணக்கிடப்படும் என்று ஆர்கே நகரில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஞாயிறன்று அறிவுறுத்தப்பட்டது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 28 பேர் களத்தில் உள்ளனர். இவர்கள் தேர்தலுக்காக 28 லட்சம் வரை செலவு செய்யலாம் என்று தேர்தல் கமிஷன் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் பொது பார்வையாளர் ஜோசி கலா தலைமையில் வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவினம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஞாயிறன்று தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் நடந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தேதியில் இருந்து செலவுகள் கணக்கிடப்படும். பேனர்களுக்கு செய்யும் செலவினம், எந்த இடங்களில் கொடி கட்டலாம், பொதுமக்களுக்கு இடையூறாக சுவர்களில் சித்திரம் வரைவது கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. காந்திய வழியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரன் ஞாயிறன்று நேதாஜி நகரில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களது பிரச்சாரம் எளிமையானது, கொள்கைகளை மட்டுமே எடுத்துரைத்து மக்களிடம் ஓட்டு கேட்டு வருவதாக கூறினார். எங்களுடைய பிரச்சாரம் ஒரு எளிமையான பிரச்சாரம். கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் காசு பணம் எதையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொள்கைகளை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வேட்பாளராகிய நான் உட்பட எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் மக்களை சந்தித்து நாட்டின் அவலத்தை போக்குவதற்கு நீங்கள் கதிரறிவாள் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி மீண்டும் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் நடைமுறையில் இருந்தது. இடையில் இத்திட்டம் நிறுத்தப்பட்டு அரிசிக்கு பதிலாக வங்கியில் 300 ரூபாய் பணம் போடும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அரிசிக்கு பணம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டு மீண்டும் அரிசி மற்றும் கோதுமை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் துவக்க விழா ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி திலாசுப்பேட்டை திலகை காளியம்மன் கோவில் அருகில் உள்ள ரேஷன் கடையில் துவக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு 2 மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். காஷ்மீரில் தொடர்ந்து 3வது முறையாக ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். பாராமுல்லா மாவட்டம் சோப்போர் நகரில் கோழி வியாபாரியான மேக் ராஜுடீன் ஞாயிற்றுக்கிழமை மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். மேக் ராஜுடீன் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர். பயங்கரவாதிகளை அழிக்க பயங்கரவாதிகளின் உதவியை நாடுவோம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கரின் அறிக்கைக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டிய சில மணி நேரங்களில் இக்கொலை சம்பவம் நடந்துள்ளது. காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களில் வாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி சிறப்பாசிரியர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். மாநில உள்ளடங்கிய கல்விக்கான சங்கத்தின் சார்பில் திருச்சி அண்ணா சாலை முன் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். சிறப்பு பயிற்றுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் இது தொடர்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவர் அலுவலகத்தில் ஓட்டு கேட்கும் கருவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவர் முகேஷ்குமார் மீனாவை அண்மையில் கவர்னர் நஜீப் ஜங் நியமித்தார். ஆனால் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மீண்டும் டெல்லி போலீஸ் பணிக்கு திரும்பும்படி உத்தரவிட்டது. இதனை நிராகரித்த எம்.கே. மீனா லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் எம்.கே. மீனாவின் அலுவலகத்தில் ஒட்டு கேட்கும் கருவி கண்டெடுக்கப்பட்டது. பேனா ஸ்டாண்டினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அக்கருவியை கண்ட மீனா உடனடியாக கவர்னர் நஜீப் ஜங், போலீஸ் கமிஷனர் B.S. பஸ்லி ஆகியோருக்கு தெரியப்படுத்தினார். மீனாவின் உரையாடலை பதிவு செய்வதற்காக ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக டெல்லி போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. தொடர் மழையால் ஆசாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் நிலவுகிறது. நாடு முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் வெயில் சுட்டரித்தது. இம்மாதத்தில் பருவமழை துவங்கிவிட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் தொடர்ந்து பலத்த மழை கொட்டி வருவதால் பிரம்மபுத்திரா ஆறு நிரம்பி வழிகிறது. துப்ரி மாவட்டத்தில் அபாய கட்டத்தை தாண்டி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அதன் துணை ஆறுகள் பல இடங்களில் சாலைகளை அரித்து செல்கின்றன.
துணை நதிகளின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு பல கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. துப்ரி மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்காக படகை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அசாமில் தொடரும் மழையால் 15 மாவட்டங்களில் 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் கணித்துள்ளதால் அசாம் மக்கள் கவலையில் மூழ்கியுள்ளனர். ஒரு பதவி ஒரே பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி முன்னாள் ராணுவத்தினர் போராட்டத்தை துவங்கியுள்ளனர். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்ற பெயரிலான சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நீண்ட காலமாக ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் போராடி வருகின்றனர். ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் இடையில் சில நாட்களுக்கு முன் நடந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிந்ததால் ஜூன் 14ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதன்படி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஞாயிறன்று காலை போராட்டத்தை துவங்கினர். இதேபோல நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் போராட்டத்தை மாஜி ராணுவத்தினர் நடத்தி வருகின்றனர். நெல்லை ரவுடி கிட்டப்பா கொலை தொடர்பாக சேரன்மாதேவி மேஜிஸ்ட்ரேட் ஞாயிறன்று விசாரணை நடத்தினார். கொலைகளில் ஈடுபட்டு வந்த ரவுடி கிட்டப்பா நெல்லை அருகே உள்ள சுத்தமல்லியில் தனது கூட்டாளிகளுடன் பதுங்கியிருந்த போது போலீசாருடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டான். பெட்ரோல் குண்டு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் போலீசாரை தாக்கிவிட்டு கூட்டாளிகள் தப்பிவிட்டனர். கிட்டப்பாவின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பாக ஞாயிறன்று சேரன்மாதேவி மேஜிஸ்ட்ரேட் மாயச்சித்தன் விசாரணை நடத்தினார். மாங்காய் பறிக்கும் தகராறில் இளம்பெண் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்ட கொடூரம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. பதேபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோஷான் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபுஷ்ணம் விவசாயி. இவருக்கு சொந்தமான பழத்தோட்டத்தில் புகுந்து மாம்பழங்களை சில இளைஞர்கள் திருடியுள்ளனர். அதனால் அந்த இளைஞர்களுக்கும் சிவபுஷ்ணத்துக்கும் தகராறு மூண்டுள்ளது. சனியன்று சிவபூஷணம் வயலுக்கு சென்றுவிட தாயும் குடும்பத்தினரும் திருமண விழாவிற்கு சென்றுவிட்டனர். சிவபூஷணத்தின் 18 வயது மகள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். அங்கு வந்த இளைஞர்கள் இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியதோடு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து விட்டு தப்பிச் சென்றனர். இதில் இளம்பெண் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இறந்தார். கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இளம்பெண்ணை கற்பழித்து கொன்றார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருவதாக போலீசார் கூறினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கல்யாண்பூர் பகுதியில் மகிழா ஆசிரமத்தை சேர்ந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்த ஆசிரம ஆய்வாளர்கள் முயற்சி செய்துள்ளனர். அப்போது பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆசிரம ஆய்வாளர் அப்பெண்களை பிடித்து காரில் ஏற்ற முயன்ற போது அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை தடுத்து நிறுத்தி அடித்து உதைத்தனர். பின்னர் பெண்களை அவரிடமிருந்து மீட்டனர். இதனை அடுத்து ஆசிரம அதிகாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாவட்ட நீதிபதி ரோசன் ஜேக்கப் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் மகிழா ஆசிரமத்தில் சோதனையிட்டதில் 33 பெண்களை காணவில்லை என்று தெரிய வந்தது. नहीं, हम तो खबर अपनी बता रहे थे ऑफिस में, तब तक इनके साथ मारपीट मेरे साथ करी है, इनके साथ हुई है. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பேரணி நடத்திய SDPI கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நில கையகப்படுத்தும் சட்டத்தை கண்டித்து SDPI கட்சியினர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஞாயிறன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை ராயபுரம் அருகே இச்சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பேரணி நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று தஞ்சையில் ராஜராஜ சோழன் சிலை அருகே மாநில தலைவர் தெகலான் பகவி பேரணியை தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி ரயில் நிலையம் வந்தடைந்தது. அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் நில எடுப்பு சட்டத்திற்கு அதிமுக அளித்த ஆதரவை திரும்பப் பெற வலியுறுத்தப்பட்டது. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி ஆற்றினுள் சிகப்பு கொடிகளை கட்டி வைகை நதி மக்கள் இயக்கத்தினர் நூதன போராட்டம் நடத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலையின் வருச நாட்டு பகுதியில் தோன்றி ராமநாதபுரம் வரை 258 கிலோமீட்டர் தூரம் வைகை நதி பயணிக்கிறது. தற்போது வைகை ஆறு கழிவு சாக்கடை குப்பை கொட்டும் இடமாக மாறி வருகிறது. இவற்றை தடுக்க கோரி ஞாயிறு காலை சிம்மக்கல் தரைப்பாலத்தில் வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பில் இணை அமைப்பாளர் மணிமுது தலைமையில் வைகை ஆற்றில் இறங்கி கழிவுநீர் கலக்கும் இடங்களில் சிகப்பு கொடிகளை கட்டியும் வைகையை காப்போம், கழிவுநீர் கலப்பதை தடுப்போம் என்ற கோஷங்கள் எழுப்பியும் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூர் நகரை சேர்ந்த நாசியா என்ற இளம்பெண் அங்குள்ள நீதிமன்றம் அருகே பார்க்கிங் மற்றும் பீடா கடை நடத்தி வருகிறார். பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு வழக்கமான போலீஸை போல காசு கொடுக்காமல் போனார் ராகேஷ் தோமர் என்ற போலீஸ்காரர். நாசியா காசு கேட்டபோது கொடுக்க மறுத்த ராகேஷ் தோமர் பீடா கடையை காலி செய்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார். ஆபாசமாகவும் பேசியிருக்கிறார். ஆவேசமுற்ற நாசியா போலீஸ்காரர் தோமரை சரமாரியாக அடிக்க தொடங்கினார். வாய்க்கு வந்தபடி திட்டவும் துவங்கினார். போலீஸ்காரரின் கண்ணாடியை உடைத்து பைக் சாவியையும் சாக்கடையில் தூக்கி வீசினார். இந்த காட்சியை சிலர் செல்போனில் படம் பிடிப்பதை பார்த்த போலீஸ்காரர் தோமர் நடைப்பினம் போல அங்கிருந்து நகர்ந்தார்.
மதுரை காப்பீட்டு மையம் சார்பில் மாவட்ட அளவிலான கேரம் போட்டி LIC கோட்ட அலுவலகத்தில் துவங்கியது. இப்போட்டியில் 5ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கும் மாணவ மாணவிகள் 5 பிரிவுகளில் கலந்து கொண்டனர். வெற்றி பெறும் மாணவர்கள் செப்டம்பரில் நடக்கும் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதியானவர்கள் என்று போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,296 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,537 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,795 ரூபாயாக இருந்தது. இன்று நேற்று நாளை படத்தில் தாங்கள் படும் கஷ்டங்களை காமெடியாக கொண்டு வந்துள்ளோம் என்று நடிகர் கருணாகரன் தெரிவித்தார். டைம் மிஷின் மூலம் கடந்த மற்றும் எதிர்காலத்திற்கு செல்லும் வகையிலான கதை அமைந்த இப்படம் காமெடி கலந்து வந்துள்ளதாக நகைச்சுவை நடிகர் கருணாகரன் கூறினார். இன்று நேற்று நாளை படம் கம்ப்ளீட்டா ஒரு டைம் டிராவல் பேஸ்டான ஒரு காமெடியான படம். இந்த படத்துல நான் விஷ்ணு சாரோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன். என்னோட கேரக்டர் பேரு புலிவெட்டி ஆறுமுகம். ஒரு ஜோஷியர். பேசிக்காவே நம்ம அதிகமா பாக்குற ஜோஷியர்களோட ஆட்டிடியூட் தான். எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் அனுப்பிச்சு காசு சம்பாதிக்கணும். இதுதான் என்னோட கேரக்டரைசேஷன். எங்களுக்கு இப்ப டைம் டிராவல் டிவைஸ் கிடைச்சோன்னா நாங்க அதை ஃபர்ஸ்ட் வச்சு என்ன பண்றோம், அது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நாங்க படுற சில என்ன சொல்ற கஷ்டங்கள் அதை எவ்வளவு ஹியூமரஸா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஹியூமரஸா சொல்லியிருக்காரு டைரக்டர். போப்ஸ் இந்தியா வெளியிட்டுள்ள 2014ஆம் ஆண்டுக்கான செலிபிரிட்டி பட்டியலில் நடிகர் அஜித் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல்கள் பரவியுள்ளது. இந்த தகவல் ஞாயிறன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. வருமானத்தின் அடிப்படையிலும் பணவரிசை அடிப்படையிலும் நடிகர்கள் ரஜினி, விஜய் உள்ளிட்டோரை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அஜித் முன்னிலையில் உள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கலைஞர்கள் பட்டியலில் AR ரகுமான் முன்னிலை பெற்றுள்ளார். இப்பட்டியலில் நடிகர் தனுஷுக்கு இடம் கிடைத்துள்ளது. 2013 அக்டோபர் முதல் 2014 செப்டம்பர் வரையிலான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் வருமானம், புகழ் அடிப்படையில் நடிகர் சல்மான் கான் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.